4000 பேருக்கு சொன்னாங்க, 5000 பேர் சமைச்சிருக்கு. இன்னும் ஒரு 1000 பேர் வந்தாலும் சாப்பிடும். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be. ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத Sunland Refined Sunflower Oil. Behind its Gold Records 2024 ஜூன் 29 மற்றும் 30 தேதிகளில் சார் முத்த வெங்கட சுப்பரோ கான்சர்ட் ஹால் சேப்படல் நடைபெறவுள்ளது. டிக்கெட்ஸ்களை இலவசமாக பெற இந்த நம்பருக்கு உங்களுடைய பேர் மற்றும் இமெயில் ஐடியை வாட்ஸ்அப் பண்ணுங்க. தளபதி சார் என்ன சொன்னார்னாக்கா, இப்போ அங்கேருந்து வரவங்கெல்லாம் பசங்க மாணவர்கள் அவங்க வந்து சாப்பிட்டுட்டு எந்த உடம்பு கிடந்து ஊருக்கு போகிற அளவுக்கு நல்லபடியாக நல்ல சமையலாக எந்த இதுவும் இல்லாமல் இருக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி தளபதி சார் சொல்கிறது என்னன்னாக்கா, வர்றவங்களுக்கு நல்லா உபசரித்து சாப்பாடை மூட்டி கொடுக்கணும். யாரும் சாப்பாடு இல்லைன்னு போகக்கூடாது. அது ஒரு 500 பேர் 1000 பேருக்கு மீந்தாலும் நம்ம இல்லாத ஏழைகளை கூட்டிகிட்டு வந்து சாப்பிட வச்சிடலாம். பொருள் வீணாக்கக்கூடாது. ஆனால் இல்லைன்ற குறை வரக்கூடாது. நல்லா தாளாரமாக செய்திருக்கோம். இப்போ நீங்கள் பண்ணதில் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இது பிடிச்சிருக்கு, அது பிடிச்சிருக்கு ஏதாவது ஒரு சைலன்ஸ் சொன்னது உண்டா? அது அவர் சொல்லி தான் இந்த வெத்தலை பாயசம். பிஹைண்ட் நோட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்ம வந்து விஜய் அவர்களுடைய அந்த விருது வழங்கும் விழாவில் இருக்கோம். நீங்கள் பின்னாடியே பார்க்கலாம். ஆக்சுவலாக அந்த கிச்சனில் நான் இருக்கேன். ஆனால் வணக்கம்ண்ணா, எப்படி இருக்கீங்க? ஓகேண்ணா. ஆனால் இப்போ இந்த வருஷம் வந்து விஜய் அவர்களுடைய இந்த விருது வழங்குறதுக்கு நீங்கள் அமைச்சிருக்கீங்க. என்னென்ன மாதிரியான சமையல் முதல்ல என்னென்ன மாதிரி உணவுகள் பண்ணிருக்கீங்க? என்ன உணவுனாக்கா, ஸ்வீட் வந்து மலாய் சாண்ட்விச்சு, பூவா ஸ்வீட் 2 ஸ்வீட்டு, மாங்காய் துவையல், மாதுளை வெள்ளரி தயிர் பச்சடி, அவரைக்காய் மல்லாட்டை பொரியல், பட்டை உருளை காரக்கறி, அவியல், ஆனியன் மணில பகோடா, வெள்ளை சாதம், பருப்பு பொடி, நெய், எண்ணெய் கத்திரிக்காய் வத்தக்குழம்பு, கதம்ப சாம்பார், தக்காளி ரசம், வடை, வெங்காய வடை, பழம், வெத்தலை பாயாசம். அது அவங்க கேட்டாங்க சாரு. ஓகே, வெத்தலை பாயாசம், வெத்தலை பாயாசம், மோர், ஐஸ்கிரீம். ஓகே, மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 20 ஐட்டம் வருதுண்ணா. இந்த ஒரு விருதுக்கு 20 ஐட்டம் இல்லையா? இந்த கான்ட்ராக்ட் எப்படி நம்ம இப்போ நாங்கள் வந்து ரவி கேட்டரிங் பாண்டிச்சேரி, புத்தி ஆனந்த் சார் அவருடைய மகன் திருமணம் பாண்டிச்சேரி சங்கமித்ராவில் நடந்தது. நாங்கள் தான் எடுத்து செய்தோம். இப்போ நாங்கள் எடுத்து செய்யக்குள்ள தளபதி சார் அங்கே வந்திருந்தாரு. சாப்பிட்டாரு. சாப்பிட்டு நல்லா இருக்கு சொன்னாரு. அதை தொடர்ந்து போன வருஷமும் எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. இந்த வருஷமும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. முதல்ல உங்கள்கிட்ட எப்ப சொன்னாங்க வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்கு? ஒரு 15 நாள் முன்னாடி தான். 15 நாள் சொன்னாங்க. ஓகே ஓகே ஓகே. என்னெல்லாம் சொன்னாங்கண்ணா? இப்போ மெனு வந்து நீங்க கொடுத்தீங்களா இல்ல தளபதி சைட்ல இருந்து இதுதான் மெனு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க? நாங்க கொடுத்தோம். அதுல ஒன்று அவங்க ஆல்டர்னேட் பண்ணி அப்புறம் மறுபடியும் கொடுத்தாங்க. அதுக்கு உண்டான இதுவை நான் செய்வேன். ஓகே, இப்போ நீங்க இங்க பண்ணிருக்க உணவு எல்லாமே தளபதி அவர்களுடைய பார்வைக்கு போயிட்டு தான் வந்து. ஓகே ஓகே. நீங்க நேரடியா பேசுனீங்களா இல்ல இதுக்கு முன்னாடி? ஆனந்த் சார் கிட்ட தான் பேசணும். ஓகே ஓகே. தளபதி சார் என்ன சொன்னார்னாக்கா, இப்போ அங்கிருந்து வரவங்கெல்லாம் பசங்க மாணவர்கள் அவங்க வந்து சாப்பிட்டுட்டு எந்த உடம்பு கிடந்து ஊருக்கு போற அளவுக்கு நல்லபடியா நல்ல சமையலா எந்த இதுவும் இல்லாம இருக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஆனா இப்போ வந்து எத்தனை மொத்தமா டைம் எடுத்துச்சுன்னா நீங்க இந்த மொத்தமா ரா மெட்டீரியல் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி? இது என்ன மணில பகோடா, இதுல வந்து வெங்காய பக்கோடா ஓகே. வந்து ஒரு தளபதிக்கு வந்து ஒரு 4000 பேருக்கு சைஸ். இன்னைக்கு 4000 பேருக்கு சைஸ். 4000 5000 பேர் சாப்பிடலாம். நாங்க ஒரு 250 பேர் மேன் பவர். எம்ப்ளாயி 250 பேர். நல்ல கிறிஸ்பியா இருக்கு. அந்த கடலை மாவு பக்கோடா மாதிரியே இல்ல. ஓகே, இப்போ இது எல்லாமே வந்து இப்படிதான் இருக்கும் அப்படிங்கறது சொன்னாங்களா? இந்த மாதிரிதான் சொன்னாங்க. ஓகே ஓகே. அவங்க இப்ப எங்க கிட்ட இருந்து இந்த மேடம் நாங்க ஃபர்ஸ்ட் அவங்க ஆனந்த் சார் கிட்ட கொடுத்தோம். அவர் தளபதி சார் கலந்துக்கிட்டு அவங்க ஒரு மீட்டிங் போட்டு பேசி மறுபடியும் ஃபைனல் பண்ணி எங்கிட்ட கொடுத்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இப்ப ஒரு மாணவர்கள் ஃபங்க்ஷனுக்கு இந்த அளவு ஒரு அறுசுவை விருந்து கொடுக்கறது இல்லையா? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க?
அவர் ஆனந்த் சார் தளபதி சார் சொன்னது என்னன்னா, இது எதுவுமே முக்கியம் கிடையாது, வர்றவங்களுக்கு நல்லா உபசரிச்சு சாப்பாடை முக்கியம் கொடுக்கணும். வர்றவங்களுக்கு அதுக்குதான் வர்றது, நம்மள நம்பி இவ்வளவு தூரம் வர்றாங்க, அவங்க நல்ல சாப்பாடு சாப்பிட்டு போகணும் அப்படிங்கிறது. இப்ப வந்து மதியம் மட்டும் தான் உணவானா இல்ல காலையிலயும் பண்ணிருந்தீங்களா? காலையில சும்மா கொஞ்சோண்டு பொங்கல் வடை மட்டும், சும்மா லேபரு அப்படி முன்னாடி வந்து மத்தியானம் மட்டும்தான் அவ்வளவு உணவு வடை பாயசத்தோட சாப்பிட்டேன். ஓகே, ஒரு தோராயமா எவ்வளவு நான் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க? நான் கேக்குறேன், இப்ப உங்களுடைய எம்ப்ளாயி சார்ஜ் இல்லாம பொருட்கள் வாங்கினது வந்து என்னுடைய சன்னு தான், அவங்க தான் எல்லா மெட்டீரியல் வாங்கி கொடுத்தது, அவருக்கு தான் தெரியாது. ஓகே 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 ஓகே. ஆனா இப்ப போன தடவை வந்து நிறைய விஷயம் சொன்னாங்க, மாணவர்களுக்கு தான் இந்த மாதிரி உணவு, ஆனா தலைவர்களுக்கு வந்து தனியா வெளியில இருந்தெல்லாம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதைகள்லாம் சொன்னாங்க. அவங்க மாணவர்களோட உட்கார்ந்து சாப்பிட்டாரு. போன வருஷம் இங்கே ஆனா அதுல பரிமாறின உணவும் வந்து இங்க நீங்க என்ன ஓகே ஓகே. ஆனா வெளியில வந்து நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி வந்து அவருக்கு தனி வெளியில இருந்து உணவு எடுத்துட்டாங்க, சாதாரண மக்கள் கலந்து உரையாடி நம்ம என்ன சாப்பிடுறோம் அதுதான் சாப்பிடுறோம். இப்ப நீங்க பண்ணதுல எனக்கு ஸ்பெசிபிக்கா எதாவது பிடிச்சிருக்கு, அது பிடிச்சிருக்கு ஏதாவது ஒரு சைடுல சொன்னது உண்டா? அது அவரு சொல்லிதான் இந்த வெத்தலை பாயசம். வெத்தலை பாயசம். ஓகே, இது முதல்ல எங்க செஞ்சீங்க வெத்தலை பாயசம்? முதல்ல நான் பாண்டிச்சேரி. ஓகே, அந்த திருமணத்துல இவரு விஷயானந்த் சாருடைய திருமணம். ஆமா. ஓகே, அங்க பண்ணதை பார்த்துட்டு கேட்டேன். ஓகே ஓகே ஓகே. இப்போ போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நடுவில் வந்து ஒரு 12-13 ஐட்டம் தான் இருந்துச்சு. இந்த வருஷம் நியர்லி வந்து ஒரு 20 ஐட்டம் ஃபுட்டு. இதுல இந்த இதை மாத்தினதுக்கு ஏதாவது ஸ்பெசிபிக் ரீசன் இருக்கானா, இல்ல வந்து அவங்க சைட்ல இருந்து எதுவும் சொன்னாங்களா உங்களுக்கு? அதான் சொன்னாங்க, வந்து நாங்க கொடுத்தது இல்லாம அவங்க கூட என்னென்ன 4 ஐட்டம் ஏட் பண்ணி செய்ய சொன்னாங்க. நிறைய மெனு செய்ய சொன்னாங்க. அதாவது வர்ற பசங்க நல்லபடியா மாணவர்கள் சாப்பிட்டுட்டு போனோம், அதுதான் முக்கியம். வேற இதுல பரிசு. விஜய் அவர்கள் வந்து போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நடிகரா, இப்ப இந்த வருஷம் வந்து அரசியல் கட்சி தலைவரா இந்த நிகழ்ச்சியை வந்து நடத்துறாரு. இல்ல இப்ப பொதுவாகவே இப்ப நீங்க நிறைய அரசியல் தலைவர்களை பார்த்திருப்பீங்க, அவங்களுடைய நிகழ்ச்சி அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கும். நிறைய இடங்கள்ல வந்து சமயக்காரங்களை வந்து மதிக்க மாட்டாங்க, அந்த மாதிரி பேச்செல்லாம் வெளியில இருக்கு. அப்படிங்கிறப்ப அந்த இது இங்க எப்படி இருக்கு? நம்மள போட்டு இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஆபீஸ்க்கு வந்தப்ப கூட்ட ஆபீஸ்ல உட்கார வச்சு 4 பேரோட சமமா உட்கார வச்சுதான் பேசினாங்க. நல்ல மரியாதை, மற்ற தலைவர்களோட ரொம்ப எளிமையா எல்லாரும் கூட பழகப்படுது. உங்க கூட வந்து அந்த அந்த அவருடைய என்ன இயல்போ அதுலதான் பழகுறாங்க இல்லையா? ஓகே ஓகே ஓகே. உதாரணத்துக்கு சொல்றோம்னா, இப்ப சென்னை, நாங்க பாண்டிச்சேரி, சென்னையிலேயே ஒரு பெரிய பெரிய சமையல்காரெல்லாம் இருக்கிறாங்க. இது போல பெரிய ஈவென்ட் செய்யக்குள்ள அவங்களெல்லாம் கன்சல்ட் பண்ணிருக்கிறோம். நம்ம அந்த சாதாரண இருக்கிற சின்ன இதுலயே எங்களை நன்றி, நாங்க அதுக்கு நன்றி கடன்பட்டோம். ஆனா இப்போ நீங்க வெளியில வந்து நிறைய திருமணங்கள் நிகழ்ச்சிகள் எல்லாம் பண்ணிருப்பீங்க, ஓகேவா? அங்க வந்து நீங்க பண்றதுக்கும் தளபதி அவர்களுடைய ஒரு நிகழ்ச்சியை வந்து நீங்க பண்றதுக்கும் வித்தியாசம் என்னன்னா, மற்ற இடத்துல வந்து எல்லா வேலையும் எடுத்து நாங்களே செய்துட்டு இருக்கோம். இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த மட்டும் தமிழக வெற்றி கழக தோழர்கள் எல்லாரையும் நைட்டு அவங்க ஒரு சிஸ்டமேட்டிக்கா பிரிச்சு விட்டாங்க. கிச்சனுக்கு இவங்க, டைனிங்க்கு இவங்க, ரெசப்ஷன் நாளுக்கு இவங்கன்ட்டு. எங்க கிட்ட ஒரு 200 பேரும் அவளை நல்ல ஒத்துழைப்பு. நான் எங்களை இன்னும் கேட்டீங்கன்னா எங்களை சமையல்காரர், நாங்க நைட்டு ஏசியில தான் தூங்கணும். அப்படி இங்கே மேல ரூம் பிடிச்சி எங்களை படுத்துக்க சொன்னாங்க. படுத்துட்டு காலையில எழுந்து வேலை செய்யணும். ஆனா நீங்க மற்ற இடங்கள்ல வந்து சமையல் பண்ணப்ப இதே மாதிரியான ஒரு உபசரிப்பு உங்களுக்கு இருக்காது. அது அவங்களுடைய கல்யாணம், இது பொது ஃபங்க்ஷனுங்கிறதுனால அவங்க எல்லாத்தோட நல்லா. ஓகே, எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு ஏசி. ஓகே ஓகே ஓகே. நானுமே பார்த்தேன், நான் காலைல நிறைய இவங்களுடைய வெற்றி கழக தோழர்கள்லாம் இருந்தாங்க. அவங்க என்னென்ன மாதிரியான உதவிகள்லாம் உங்களுக்கு பண்ணா, அவங்க சைட்ல இருந்து என்ன சொல்லியிருந்தாங்க? மெட்டீரியல் எது இல்லையோ சொன்னா 10 நிமிஷத்துல எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருவாங்க. அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. நாங்க என்ன கேட்கறோமோ எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருவோம். போன ஒரு வருஷமே வந்து நிறைய சாப்பாடுகள் வந்து மிச்சமாச்சு. எல்லாருமே கேட்டாங்க, ஏன் இவ்வளவு பண்ணாங்க, கொஞ்சம் கம்மியாக கூட பண்ணியிருக்கலாமே, பண்ணியிருந்தா அளவாக இருந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் வந்து நிர்வாகிகள் மூலியமா அது வந்து நிறைய அனாத ஆசிரமங்களுக்கெல்லாம் கூட போனுச்சுன்னு கேள்விப்பட்டோம். அது உண்மையான? உண்மைதான் அது. உண்மை. அவர் தளபதி சார் சொல்றது என்னன்னாக்கா, தளபதி சார் ஆனந்த் சாரும், அதாவது நம்மள இவ்வளவு தூரத்துல இருந்து வர்றாங்க, யாரும் சாப்பாடு இல்லைன்னு போகக்கூடாது. அது ஒரு 500 பேர் 1000 பேருக்கு மீந்தாலும் நம்ம இல்லாத ஏழைங்களை கூட்டிட்டு வந்து சாப்பிட வச்சிடலாம். பொருள் வீணாக்க கூடாது, ஆனா இல்லைன்ற குறை வரக்கூடாது. நல்லா தாராளமா செய்திருக்காங்க சார். இப்போ வந்து எத்தனை பேருக்கு சொன்னாங்க, ஆனா எத்தனை பேர் சமைச்சிருக்கீங்க? ஆக்சுவலா இப்போ ஒரு 4000 பேருக்கு சொன்னாங்க, 5000 பேர் சமைச்சிருக்கு. இன்னும் ஒரு 1000 பேர் வந்தாலும் சாப்பிடும். ஆனா நீங்க என்ன சொன்னாலும் இப்போ வெளியில நிறைய நிகழ்ச்சிகள், சரி பொது நிகழ்ச்சிகளா இருந்தாலும் சரி, அரசனுடைய நிகழ்ச்சிகளோ இல்ல வந்து ஒரு வீட்டுடைய நிகழ்ச்சிகள்லையுமே ஒரு 500 பேர்னா ஒரு 50 பேருக்கு சேர்த்து சமைப்பாங்க, ஒரு 100 பேர் சேர்த்து சமைப்பாங்க. நீங்க சொன்னது 4000 பேருக்கு, உங்கள்கிட்ட சொன்னது 4000 பேருக்கு, ஆனா நீங்க வந்து 6000 பேருக்கு சமைச்சிருக்கீங்க. அப்படிங்கிறப்ப
பெரிய லெவலில் மீந்து போகுமோ, பெரிய லெவலில் உணவு மீந்து போகுமோ அப்படிங்கிற ஒரு 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 கொஸ்டின் எழுது இல்லையா இங்கே? அதான் இப்போ திருமணம் மற்ற இதுக்கெல்லாம் ஒரு பத்திரிக்கை வச்சு கரெக்டாக தெரிஞ்சிடும் இவ்வளோ பேர் வருவாங்க, இவ்வளோ பேர் 500 பேர் ஏறும். இப்போ இது பொது விசேஷம், தமிழக வெற்றி கழகம் அந்த பரிசளிப்பு விழாக்கிறதுனால இப்போ அவங்க சிஸ்டமேட்டிக்காக இவ்வளோ பேர் 4000 பேர் தான் வருவாங்கன்ட்டு அவங்க இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ தளபதியை பார்க்கறதுக்காக எவ்வளோ பேர் வருவாங்க தெரியாம. இப்போ அவங்களுக்கு அந்த கணக்கு பண்ண முடியாது, அவங்களும் வந்து சாப்பிடணும். அதுவும் மீன் சாப்பாடு இருந்தால் நான் எல்லாரையும் இல்லாதவங்களை வச்சு நம்ம மண்டபத்திலே கூட்டம் சாப்பிட வச்சிடலாம். அப்படி தலைவர் ஓகே. அப்போ இன்னைக்கு சாப்பாடு மீன் தான் இல்லாதவங்களுக்கு ஓகே இங்கே வந்துருவாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துருவாங்க. ஓகே. நடிகர் விஜய்கிட்ட வந்து நீங்கள் வந்து வேலை பார்த்துருக்கீங்க, அவருடைய திருமணங்கள் எல்லாத்துக்கும் உதவி செஞ்சுருக்கீங்க. இப்போ அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயா இன்னைக்கு வந்து பார்க்குறீங்க. என்னதான் அரசியல் அதெல்லாம் வேற மாதிரி இருந்தாலும் பர்சனலா உங்களுக்கு இது என்ன தோணுது, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பழகிறதுக்கு எளிமையானவர், அரசியலுக்கு வந்திருக்கிறது, வெற்றி பெறுவாரு, ஜெயிப்பாரு. அவரு எலெக்ஷன்ல நீங்க ஓட்டு போடுவீங்களா? கண்டிப்பா. ஈவன் எடுத்து செய்தது என்னுடைய பையன் தான், அவன் பேர் பிரபு, அவர் தளபதியுடைய பெரிய ஃபேன். ஓகே ஓகே ஓகே. அவர் தான் ஃபுல்லா முடியாது. இப்போ இந்த மெனு எல்லாமே அவர் தான் கொடுத்தாரா, இல்ல நீங்க 2 பேரும் சேர்ந்து பேசி? அவர் எங்க சன்னு தான் கொடுத்தாரு, நான் ஆல்டர் பண்ணி அவங்க ஓகே பண்ணி போட்டேன். நன்றி, ரொம்ப நன்றி. நன்றி நன்றி, தேங்க்ஸ். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be. ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். Behind its Gold Icons 2024 ஜூன் 29 மற்றும் 30 தேதிகளில் சார் முத்த வெங்கட சுப்பராவ் கான்சர்ட் ஹால் சேப்பேட்டில் நடைபெறவுள்ளது. டிக்கெட்ஸ்களை இலவசமாக பெற இந்த நம்பருக்கு உங்களுடைய பேர் மற்றும் இமெயில் ஐடியை வாட்ஸ்அப் பண்ணுங்க.